அன்புள்ள ஜெம் தொலைக்காட்சி நேயர்களே, வணக்கம். இன்று 29/6/2024 ஆனி மாதம் 15ஆம் தேதி சனிக்கிழமை. அஷ்டமி திதி பகல் 2:20 வரை, பின்பு தேய்பிறை நவமி. உத்திரட்டாதி நட்சத்திரம் காலை 8:49 வரை, பின்பு ரேவதி நட்சத்திரம். சித்த யோகம் காலை 8:49 வரை, பின்பு பிரபாலிஷ்ட யோகம். சுப முயற்சிகளை தள்ளி போடுவது தவிர்ப்பது மிக மிக நல்லது. ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 வரை, யமகண்டம் மதியம் 1:30 முதல் 3 மணி வரை, சுப ஓரைகள் காலை 7 மணி முதல் 8 மணி வரை, பகல் 10:30 மணி முதல் 12 மணி வரை, மாலை 5 மணி முதல் 7 மணி வரை, இரவு 9 மணி முதல் 10 மணி வரை. இனி இன்றைய கிரக நிலை. கிரக நிலையை பார்க்கின்ற பொழுது மேஷராசியில் செவ்வாய், ரிஷபராசியில் குரு, மிதுன ராசியில் சூரியன், சுக்கிரன், புதன், கன்னி ராசியில் கேது, கும்ப ராசியில் சனி, மீன ராசியில் சந்திரன், ராகு. இனி இன்றைய ராசி பலன். ஜென்ம ராசியில் செவ்வாய் 12இல் சந்திரன் சஞ்சரிப்பதால் உங்களது முன்கோபத்தை சற்று குறைத்து கொண்டு நிதானத்தோடு செயல்படுவது நல்லது. 2இல் குரு சஞ்சரிப்பதால் பண வரவுகள் நல்லதாக இருக்கும் என்றாலும் தேவையில்லாத வகையில் வீண் செலவுகள் ஏற்படலாம். ஆடம்பரத்தை சற்று குறைத்துக் கொள்வது ஒரு வளமான பலனை தரும். சூரியன் 3இல் இருப்பதால் எதிலும் தைரியத்தோடு செயல்படுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகங்கள் ஒரு புறம் இருந்தாலும், குறிப்பாக ஒரு சிலருக்கு தேவையில்லாத பயணங்கள் காரணமாக வீண் செலவுகள் ஏற்படலாம். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு குறிப்பாக உங்களுக்கு பார்த்தோமானால் பணியில் சிறப்பாக செயல்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படும். மேலும் வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு குறிப்பாக துர்க்கை அம்மனுக்கு தீபம் ஏற்றுவது மிக மிக சிறப்பு. ரிஷபராசி நேயர்களே, தினக்கோள் என வர்ணிக்கப்படக்கூடிய சந்திரன் சர்ப்பகிரகமான ராகு சேர்க்கை பெற்று லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் இன்றைய நாளில் சஞ்சரிப்பதால் எதிர்பாராத அனுகூலத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. உங்கள் ராசிக்கு 2இல் சுக்கிரன், புதன் சஞ்சரிப்பதால் குடும்பத்தில் ஒற்றுமை, ஒரு வளமான பலன்கள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றக்கூடிய ஒரு பலமும் வலிமையும் உண்டாகும். கடந்த கால பிரச்சனைகள் எல்லாம் தற்போது விலகி ஏற்ற மிகுந்த பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழில் ரீதியாக ஒரு நல்ல முன்னேற்றம் உண்டாகும். வேலைக்கு செல்பவர்களுக்கு ஒரு சில சாதகமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உண்டு. அதிகாரிகள் ஒத்துழைப்பு சிறப்பாக இருப்பதால் கடினமான பணிகளை கூட சுலபமாக செய்து முடித்து நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. மேலும் வளமான பலன்களை இன்றைய நாளில் அடைய முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மிதுன ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சுக்கிரன், புதன், தொழில் ஸ்தானமான 10ஆம் வீட்டில் சந்திரன், ராகு சஞ்சரிப்பதால் எதையும் எதிர்கொண்டு ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில அனுகூல பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்றுவீர்கள். செவ்வாய் 11இல் இருப்பதால் எதிர்பாராத ஒரு பண வரவுகள் கிடைத்து உங்கள் தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. தொழில் ரீதியாக ஒரு சில புதிய மாற்றங்கள் ஏற்பட்டு அதிகப்படியான லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு
ஒரு நல்ல நட்பு கிடைத்து அதன் மூலமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது. மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு குறிப்பாக இன்றைய நாளில் சர்வேஸ்வரர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கடக ராசி நேயர்களே, ராசியாதிபதி சந்திரன் பாக்கியஸ்தானமான 9 அமைய பெற்று 10 செவ்வாய் சஞ்சரிப்பதால் நீண்ட நாளிய பிரச்சனைக்கெல்லாம் தற்போது ஒரு முடிவு கிடைத்து மன நிம்மதி ஏற்படும். குரு பகவான் லாபஸ்தானத்தில் இருப்பதால் பண வரவுகள் மிக சிறப்பாக இருந்து உங்கள் தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். நல்ல நட்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில அனுகூலமான பலன்களை பெறுவீர்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சி தரக்கூடிய இனிய நிகழ்வுகள் நடக்கும். தடைப்பட்ட சுபகாரியங்கள் கைகூடும். பிள்ளைகள் வழியில் ஒரு சில சாதகமான பலன்களை பெறுவீர்கள். உடல்நிலையில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் விலகி எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உண்டு. மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு கால பைரவரை வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பு. சிம்ம ராசி நேயர்களே, லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் சூரியன், சுக்கிரன், புதன் போன்ற கிரகங்கள் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. இருந்தாலும் இன்றைய நாளில் உங்களுக்கு சந்திரனானவர் ராகு சேர்க்கை பெற்று 8ஆம் வீட்டில் இருக்கிறார். ஒரு புறம் பண வரவுகள் சிறப்பாக இருந்தாலும் ஒரு புறம் தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படும். எளிதில் முடிய வேண்டிய காரியங்கள் சற்று தாமதமாகும். நெருங்கியவர்களால் நிம்மதி குறைவு ஏற்படலாம். ஒரு சில தேவையற்ற நெருக்கடிகளால் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு நல்ல ஒரு வாய்ப்புகள் கூட தாமதமாகும். உத்தியோகத்திருப்பவர்களுக்கு வேலை பளு சற்று அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கும். மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு குறிப்பாக இன்றைய நாளில் நீங்கள் பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. கன்னி ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு சமசப்தமஸ்தானமான 7ஆம் வீட்டில் தினக்கோள் என வர்ணிக்கப்படக்கூடிய சந்திரன் சாதகமாக அமைய பெற்று குரு பார்வை ஜென்ம ராசிக்கு இருப்பது நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை நீங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. சூரியன், சுக்கிரன், புதன் போன்ற கிரகங்கள் 10ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதால் ஒரு முன்னேற்றமான பலன்களை நீங்கள் அடைவீர்கள். எடுக்கும் முயற்சியில் அனுகூலங்கள் கிடைக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். நல்ல நட்புகள் உங்களை நாடி வரும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழில் ரீதியாக ஒரு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு மிகச்சிறப்பான பலன்கள் கிடைக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். பயணங்கள் மூலமாக ஒரு சில அனுகூலங்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. அது மட்டும் இல்லாமல் புதிய பொருட்களை நீங்கள் வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படும். குடும்பத்தில் நிலவிய பிரச்சனைகள் எல்லாம் விலகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. வண்டி வாகனங்களில் செல்கின்ற போது சற்று பொறுமையோடு செல்வது நல்லது. பிள்ளைகள் வழியில் நீண்ட நாட்களாக இருந்து வந்த மனக்கவலைகள் எல்லாம் தற்போது விலகி மன அமைதியும் பூரிப்பும் ஏற்படக்கூடிய ஒரு இனிய அமைப்பானது இன்றைய நாளில் இருக்கிறது. மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு கால பைரவரை வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பு. துலா ராசி நேயர்களே, சுக்கிரனின் ஆதிக்கத்தில் பிறந்த உங்களுக்கு சுக்கிரன் புதன் சேர்க்கை பெற்று பாக்கியஸ்தானமான 9ஆம் வீட்டில் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டில் சந்திரனானவர் சஞ்சரிப்பது பல்வேறு வளமான பலன்களை உங்களுக்கு தரக்கூடிய ஒரு அமைப்பாகும். உங்கள் செயல்களுக்கு நல்ல ஆதரவு கிடைக்கும்.
கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழிலில் ஒரு சில அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். எடுத்த பணியை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். உங்களுக்கு இருந்த மறைமுக பிரச்சனைகள் எல்லாம் விலகி ஏற்ற மிகுந்த பலன்கள் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு சில சாதகமான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. கடந்த கால பிரச்சனைகள் எல்லாம் தற்போது குறையும். புதிய பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. விருச்சிக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 6ல் செவ்வாய் ஆட்சி பெற்று சஞ்சரிப்பதும் ஜென்ம ராசியை குரு பார்வை செய்வதும் சிறப்பான அமைப்பாகும். அது மட்டும் இல்லாமல் லாபஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சரிப்பதால் கடந்த சில நாட்களாக இருந்த நெருக்கடிகள் எல்லாம் தற்போது குறைந்து ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். சந்திரனானவர் பஞ்சமஸ்தானத்தில் இருப்பதால் உங்களுக்கு இருந்து வந்த அலைச்சல்கள் எல்லாம் குறைந்து ஏற்ற மிகுந்த பலன்கள் ஏற்படும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். நல்ல நட்புகள் உங்களை நாடி வரும். நண்பர்கள் மூலமாக ஒரு முன்னேற்றமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு நல்ல முன்னேற்றத்தை நீங்கள் அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது உங்களுக்கு இருக்கிறது. வயது மூத்தவர்களிடம் பேசுகின்ற போது சற்று பொறுமையோடு இருப்பது மிக மிக நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உங்கள் பணியில் மட்டும் நீங்கள் சற்று கவனத்தோடு இருந்தால் ஒரு சில அனுகூலமான பலன்களை அடைய முடியும். அதிகாரிகளுடைய ஆதரவானது சிறப்பாக இருந்தாலும் உடன் வேலை செய்பவர்கள் உங்கள் மீது வீண் பழிச்சொற்களை சொல்லக்கூடிய நேரம் என்பதால் எதிலும் சற்று பொறுமையோடு நிதானத்தோடு செயல்பட்டால் வீண் பிரச்சனைகளை தவிர்த்து ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உண்டு. மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு குறிப்பாக ஆஞ்சநேய வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. தனுசு ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு சுகஸ்தானமான 4ஆம் வீட்டில் சந்திரன் ராகு சேர்க்கப்பட்டு சஞ்சரிப்பதால் அலைச்சல்கள் அதிகரிக்கும். சூரியனானவர் 7 இருப்பதால் குடும்பத்தில் தேவையற்ற கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். பேச்சில் சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது. முடிந்தவரை முன்கோபத்தை சற்று குறைத்துக் கொள்ள வேண்டும். உணர்ச்சி வசப்படாமல் நிதானத்தோடு செயல்பட்டால் ஒரு சில அனுகூல பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகள் இருந்தாலும் ஒரு சிலர் செய்யக்கூடிய செயல்கள் காரணமாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு நல்ல வாய்ப்புகள் கூட தடைபடக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. அதனால் எதிலும் சற்று பொறுமையோடு நிதானத்தோடு இருப்பது மிக மிக நல்லது. மேலும் வளமான பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் அடைவதற்கு லட்சுமி நரசிம்மரை வழிபாடு செய்வது மிக மிக நல்லது. மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானமான 3ஆம் வீட்டில் சந்திரன் ராகு சேர்க்கப்பட்டு சஞ்சரிப்பதும் குரு பார்வை ஜென்ம ராசிக்கு இருப்பதும் நல்ல அமைப்பாகும். அது மட்டும் இல்லாமல் சூரியன் 6ல் இருப்பதால் உங்களுக்கு இருந்த மறைமுக பிரச்சனைகள் எல்லாம் விலகி ஒரு வளமான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உண்டு. கடந்த சில நாட்களாக இருந்த நெருக்கடிகள் எல்லாம் தற்போது குறைந்து முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும். எடுத்த பணியை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில அனுகூலமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழில் ரீதியாக இருந்த நெருக்கடிகள் எல்லாம் தற்போது குறைந்து ஒரு சிறப்பான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது. மேலும் வளமான பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் அடைவதற்கு முருக வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. கும்பராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2ல் சந்திரனும் ராகுவும் சேர்ந்திருந்து ஜென்ம ராசியில் சனி இருப்பதால் எதிலும் சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது. அது மட்டும் இல்லாமல் குருவின் சஞ்சாரமும் சாதகமற்று இருப்பதால் பண வரவில் ஒரு ஏற்ற இறக்கமான நிலை இருக்கும். தேவையில்லாத நெருக்கடிகள் ஏற்படலாம்.
எந்த ஒரு காரியத்திலும் யோசித்து செயல்பட வேண்டிய நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு மன நிம்மதி குறைவு ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கும். வேலையாட்கள் ஒத்துழைப்பு சொல்லிக் கொள்ளும்படி இருக்காது. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உங்கள் பணியில் மட்டும் நீங்கள் சற்று கவனத்தோடு இருப்பது மிக மிக நல்லது. நீங்கள் எந்த ஒரு விஷயத்திலும் நிதானத்தோடு செயல்பட்டால்தான் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. குறிப்பாக பேச்சால் வீண் பிரச்சனைகள் ஏற்படலாம் என்பதால் பிறர் விஷயத்தில் தலையிடாமல் எதிலும் சற்று நிதானத்தோடு பொறுமையோடு இருப்பது மிக மிக நல்லது. நம்பியவர்களே உங்களுக்கு நெருக்கடிகளை உண்டாக்குவார்கள். அதனால் எதிலும் சற்று பொறுமையை கடைபிடிப்பது மிக மிக நல்லது. மேலும் வளமான பலன்களை நீங்கள் இன்றைய நாளில் அடைவதற்கு சர்வேஸ்வரர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. மீன ராசி நேயர்களே, உங்கள் ராசியில் சந்திரன் சுகஸ்தானமான 4ஆம் வீட்டில் சுக்கிரன் புதன் சஞ்சரிப்பதால் எதிர்பாராத உதவிகள் சில கிடைத்து அதன் மூலமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். தொழில் வியாபாரத்தில் நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். வேலையாட்கள் ஒத்துழைப்பு மிக மிக சிறப்பாக இருக்கும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது அதிகாரியிடம் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு சிறப்பாக இருப்பதால் கடினமான பணிகளை கூட சுலபமாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். செவ்வாய் 2 இருப்பதால் பேச்சில் சற்று பொறுமையோடு நிதானத்தோடு இருப்பது நல்லது. ஒரு சிலருக்கு உடனிருப்பவர்களால் நிம்மதி குறைவு ஏற்படலாம் என்பதால் முடிந்தவரை பேச்சில் சற்று பொறுமையோடு நிதானத்தோடு இருப்பது மிக மிக நல்லது. இன்றைய நாளில் நீங்கள் சற்று பொறுமையோடு செயல்பட்டால் ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு குறிப்பாக சிவன் ஸ்தலங்களுக்கு சென்றுடுவது மிக மிக சிறப்பு. நேயர்களே, இதுவரை இன்றைய ராசி பலனை கூறினேன். இனி ஜோதிட தகவல். ஜோதிட தகவல்ல இன்றைய நாள்ல வக்ர கிரகங்கள் என்றால் என்ன, வக்ரம் என்றால் என்ன, கிரகங்கள் எப்பொழுது வக்ரம் பெறுகிறது, எப்பொழுது வக்ர நிவர்த்தி அடைகிறது, எத்தனை நாட்கள் வக்ர கதியில இருக்கும் என்பதை பற்றியும் ஒரு வக்ர கிரகம் கொடுக்கக்கூடிய பலன்களை பற்றியும் உங்களிடம் தெளிவாக விளக்க உள்ளேன். அதாவது நவகிரகங்கள் 9. இன்றைய தென்னிந்தியாவில் பார்க்கக்கூடிய ஜோதிட முறையில இந்த 9 கிரகத்தை தான் முக்கியமா எடுத்துக்கிறோம். அந்த 9 கிரகத்துல பாரம்பரிய ஜோதிட முறையில இந்த 9 கிரகத்தை தான் மெயினா எடுத்துக்கிறோம். அதுல ராகு கேது இந்த 2 கிரகமும் எப்பயுமே வக்கரத்துல தான் செல்லும், எப்பயுமே பின்னோக்கி தான் செல்லும். மற்ற 7 கிரகத்துல ஒளி கிரகம்னு சொல்லக்கூடிய சூரியன் சந்திரன் அந்த 2 கிரகமும் வக்கரமே பெறாது. மீதி 5 கிரகம் மட்டும்தான் வக்கரம் பெறும். அந்த 5 கிரகத்துல பார்த்தீங்கன்றால் செவ்வாய் குரு சனி ஆகிய கிரகங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா சூரியனுக்கு 9ஆம் வீட்டில் இருக்கும் போது வக்கரம் பெற்று சூரியனுக்கு 5ஆம் வீட்டில் இருக்கும் போது வக்கர நிவர்த்தி அடையும். புதன் சுக்கிரன் அந்த 2 கிரகம் பார்த்தீங்கன்னா எப்பயுமே சூரியனை ஒட்டியே சஞ்சரிக்கும். ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் தாண்டி சூரியனை ஒட்டி தாண்டி போயிட்டாருன்னா வக்கரம் பெற்று குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு அப்புறம் வருகின்ற போது வக்கர நிவர்த்தி அடையும். இப்ப பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிரகமும் எந்த டிகிரியில் இருக்கும்போது வக்கர நிவர்த்தி அடைய ஆரம்பிச்சு எந்த டிகிரியில் இருக்கும்போது வக்கர நிவர்த்தி அடையும் என்பதை பற்றி உங்ககிட்ட சொல்ல போறேன். நவகிரகங்கள்ல செவ்வாய் பார்த்தீங்கன்னா சூரியன் எங்க இருக்கிறாரோ சூரியன் இருக்கக்கூடிய இடத்திலிருந்து 228 டிகிரியில வக்கரம் பெற்று 132 டிகிரி வருகின்ற பொழுது வக்கர நிவர்த்தி அடையும். அதாவது சூரியனுக்கு 228 டிகிரியில செவ்வாய் இருக்கும்போது வக்கரம் பெற்று 132 டிகிரி இருக்கும்போது வக்கர நிவர்த்தி அடையும். மொத்தமா 80 நாள் வக்கரமா இருக்கும். அதே மாதிரி புதன் பார்த்தீங்கன்னா சூரியன் இருக்கக்கூடிய இடத்துல 14 டிகிரி முன்னாடி போயிட்டாருன்னா வக்கரம் பெற்று 20 டிகிரியில் இருக்கும்போது வக்கர நிவர்த்தி அடையும். 24 நாட்கள் வக்கரகதியில இருக்கும். குரு பகவான் பார்த்தீங்கன்னா சூரியன் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து 245 டிகிரியில் இருக்கும்போது வக்கரம் பெற்று 115 டிகிரி இருக்கும்போது வக்கர நிவர்த்தி அடையும். 120 நாள் வக்கரமா இருக்கும்.
சுக்கரன் வந்து சூரியன் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து 29 டிகிரி இருக்கும்போது வக்ரம் பெற்று 26 டிகிரி இருக்கும்போது வக்ர நிவர்த்தி அடையும். 42 நாள் வக்ரகதியில் இருக்கும். சனி பார்த்தீங்கன்னா 251 நாள் வந்து 251 டிகிரியில் இருக்கும்போது வக்ரம் பெற்று 109 டிகிரியில் வருகின்ற போது வக்ர நிவர்த்தி அடையும். சுமார் 140 நாள் வக்ரகதியில் இருக்கும். ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் வக்ரகதியில் இருந்தால் உடன் பிறந்த வகையில கருத்து வேறுபாடுகள் ஏற்படுகிறது. பூமி சம்பந்தப்பட்ட வகையில அனுகூலங்கள் அடைவதில் ஒரு சில தடைகள் உண்டாகிறது. பெண்கள் என்றால் உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் உண்டாகிறது. திருமண வாழ்க்கை பாதிக்குது. ஒரு ஜாதகத்துல புதன் வக்ரம் பெற்றால் படிச்ச படிப்பை பயன்படுத்துதல் தடங்கள், மாமன் வழியில கருத்து வேறுபாடுகள், ஒரு சிலருக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஞாபக சக்தி குறைவு, மூட்டு வலி போன்றவை ஏற்படுகிறது. ஒரு ஜாதகத்துல குரு வக்ரகதியில் இருக்கின்ற பொழுது அவங்களுக்கு பெரும்பாலும் பார்க்கின்ற பொழுது பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல பிரச்சனைகள், குழந்தை பாக்கியம் ஏற்படுவதில் ஒரு சில இடையூறுகள், ஒரு சிலருக்கு ஆண் குழந்தை ஏற்படுவதில் ஒரு சில இடையூறுகள், கொடுத்த பணத்தை வாங்க முடியாத ஒரு நிலையெல்லாம் கூட ஏற்படுகிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா சுக்கரன் ஒரு ஜாதகத்துல வக்ரம் பெற்றால், ஆண்கள் ஜாதகத்துல சுக்கரன் வக்ரம் பெறுகின்ற பொழுது குறிப்பா வந்து இல்லற வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் பிரச்சனைகள், ஒரு சிலருக்கு கல்யாண வாழ்க்கையில ஒரு நிம்மதி இல்லாத நிலையெல்லாம் கூட ஏற்படுது. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு விலை உயர்ந்த பொருட்களை வந்து இழக்கக்கூடிய அமைப்புகள், தேவையில்லாத நெருக்கடியை சந்திக்கக்கூடிய அமைப்புகள், உடன் பிறந்த தங்கச்சி யாரா இருந்தால் அவங்க வகையில நிறைய பிரச்சனைகள்லாம் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு நிலை உண்டாகிறது. ஒரு யார் ஜாதகத்திலுமே சனி வக்ரகதியில் இருந்தால் எதிர்ப்பு சக்தி கம்மியா இருக்குது. நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியா இருந்து அடிக்கடி ஹெல்த் காம்ப்ளிகேஷன்ஸ் தான் கூட சந்திக்கக்கூடிய அமைப்புகள், கால் பாதங்கள்ல பிரச்சனை, எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் கூட உண்டாகக்கூடிய ஒரு நிலை உண்டாகிறது. கிரகங்கள் வக்ரகதியில் இருந்தாலும் அந்த கிரகங்கள் இருக்கக்கூடிய இயல்பை பொறுத்து இருக்குது, டிகிரியை பொறுத்து இருக்குது. குறிப்பா வந்து நிறைய விஷயங்கள் இருக்கிறது. கிரகங்கள் எப்போ வக்ரம் அடையுது, எத்தனை நாள் வக்ரம் அடையுது என்பதை பற்றியும் இன்றைய ராசி பலன் பற்றியும் உங்களிடம் தெளிவாக விளக்கினேன். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.